My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG examination முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ கலந்தாய்வுல நீங்க கலந்து கொள்ள போறீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை பே பண்ணணும். இந்த டெபாசிட் அமௌண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அமௌண்ட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அமௌண்ட்டும் இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் எப்போ பே பண்ணணும் அண்ட் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க, எதுக்கெல்லாம் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரியான கேள்விகளை நம்மளுடைய பேரண்ட்ஸும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸும் கூட நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். உங்களுக்கும் இதே மாதிரி வேற ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கூட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதில்களையும் பார்த்தலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிரீத்தி பிரபாகரன் அப்படிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து அந்த பர்சன் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன, சார் கேன் யூ போஸ்ட் a clear video regarding how to handle the problems we face while counseling and losing our security deposit money, or what are the steps to follow after getting allotment in both AIQ and TN state quota? It is a great confusion for us like first time participants in medical counseling அப்படிங்கிற ஒரு பேரண்ட்டும் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சிமிலர்லி இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சார் இந்த இயர் ரவுண்ட் 2ல காலேஜ் அலாட் ஆகி ஜாயின் பண்ணாலும் ரவுண்ட் 3க்கு ரீ அலாட்மெண்ட் போடலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இந்த கேள்வியும் கூட இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்குரிய பதில தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். உங்களுக்கு வேற ஏதாவது இதே மாதிரி கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கூட நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அடுத்த வீடியோவில் அதற்குரிய பதில்களையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து தமிழக மருத்துவ கலந்தாய்வை பொறுத்த வரைக்கும் 4 சுற்றுகள் அப்படிங்கிறது நடக்குது. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலா கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ஃபீஸும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அமௌண்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க கவர்மெண்ட் கோட்டா போறதாக இருந்தா 30,000 rupees நீங்க பே பண்ணணும் for government quota, and again if you are participating for management quota then you have to pay 1 lakh rupees as a security deposit. யூஸ்வலாக இந்த டெபாசிட் அமௌண்ட்டுங்கிறது ரீஃபண்டபிள், உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் சில நேரங்களில் இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாமல் போகும். எப்போங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் போட போறீங்கன்னா இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. வேற பிரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் பிரைவேட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அந்த 4.5 லட்ச ரூபா 5.5 லட்ச ரூபா ஃபீஸ் வருது இல்லைங்களா, டியூஷன் ஃபீஸ், அந்த சீட்டை நீங்கள் போடுறதாக இருந்தால் 30,000 பே பண்ணணும். 13 லட்ச ரூபா ஃபீஸு, அப்புறம் என்ஆர்ஐ கேட்டகரி, என்ஆர்ஐ லேப்ஸ்டு இதெல்லாம் எடுக்க போறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணணும். நான் ரெண்டுமே அப்ளை பண்ண போறேன்னா 1,30,30,000 ரூபா பே பண்ணணும். இது எப்போ பே பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் போது ரிஜிஸ்ட்ரேஷன், நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் கவுன்சிலிங் ஷெட்யூல் இன்னைக்கு காலையில் போட்டிருந்தோம். அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாலே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, தமிழ்நாட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, அப்படி பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தா எந்தெந்த மாதிரியான டேட்ல லாஸ்ட் இயர் நடந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இன்னொரு டேட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்க அந்த டெபாசிட் அமௌண்ட் அப்படிங்கிறத பே பண்ணணும். இப்போ நீங்க 1,500 or 1,500 மட்டும் பே பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த பேமெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த காலேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, யூ ஆர் ஜாயினிங். அந்த காலேஜ் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க. இப்போ இந்த காலேஜே எனக்கு போதும், எனக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு மாணவர் இருக்கிறார், அந்த மாணவர் அவர் விரும்பி ஆசைப்படுற கல்லூரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அவர் கோயம்புத்தூர்காரன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அந்த காலேஜ் பிடிச்சி போச்சு, இதை விட பெட்டரான இன்ஸ்டியூஷன் நான் போக விரும்பல, எனக்கு சொந்த ஊர்லேயே படிக்கணும்னு ஆசை அப்படின்னா யூ கேன் ஜாயின். அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற ரவுண்ட்ஸில் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்டுக்குலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. அவர் ஜாயின் மட்டும் பண்ணிட்டு அதோட வந்து கவுன்சிலிங் என்ன பண்ணிடலாம், ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். ஓகேங்களா? கவுன்சிலிங் அதோட நிறுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கல, அதுக்கு பதிலாக கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னா தென் அந்த கேண்டிடேட் என்ன பண்ணுவார், செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம். சரிங்களா? செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம். இப்போ இந்த இதில் ஜாயின் பண்ணிடுறாங்கல்ல, he is eligible for refund. He is eligible for refund. The same is இதே சினாரியோ வந்து கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நான் கவர்மெண்ட் காலேஜஸ் சொல்றேன். இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு போறாரு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு, இஎஸ்ஐ கோயம்புத்தூர் கிடைச்சிருக்கு. சரிங்களா? கோயம்புத்தூர் இஎஸ்ஐ கிடைச்சிருக்கு. But he is willing to upgrade the college, either government college, கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோ அல்லது வேற ஏதாவது டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் எம்எம்சி ஸ்டான்லியோ இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா ஓகே. அப்போ செகண்ட் ரவுண்டுக்கு இவங்க போகும்போது எதாவது போடுறாங்க அப்படின்னா எம்எம்சி, ஸ்டான்லி அண்ட் கீழ்பாக், அப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய
ஜிஎம்சி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், சரிங்களா, சிஎம்சி. ஸோ இதெல்லாம் போடுறாங்க. இப்போ இந்த 3-4 காலேஜில் ஒருவேளை கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஜாயின் பண்ணிடுறாரு. ஸோ ஹி இஸ் ஜாயினிங் இன் த செகண்ட் ரவுண்ட் காலேஜ். ஹி இஸ் ஸ்டில் எலிஜிபிள் ஃபார் ரீஃபண்ட். சீட்டு கிடச்சி நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். சீட்டு கிடச்சி நீங்கள் சேராமல் போகிறீங்கன்னா எப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிடையாது, செகண்ட் ரவுண்டில் ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட் வரைக்கும் நீங்கள் எந்த டிசிஷன் வேணால் எடுக்கலாம். இந்த சீட் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம், அந்த மாதிரி எந்த டிசிஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். இந்த செகண்ட் ரவுண்டில் ஒரு கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது வரும், சரிங்களா. ஸோ இந்த கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டை தாண்டி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரிசைன் பண்ணக்கூடாது. இதுதான் முக்கியம், ஓகேங்களா. அந்த டேட்டை தாண்டி நம்ம ரிசைன் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இந்த டேட்டுக்கு முன்னாடி, அதாவது செகண்ட் ரவுண்டில் அவங்க கொடுக்குற ஒரு தேதிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்து பிடிஎஃப்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்மளும் வீடியோ போடுவோம். அந்த டைமில் நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு கிடைச்ச கல்லூரியை நீங்கள் ரிசைன் பண்ணுறதாக இருந்தால் இந்த தேதிக்குள்ளே ரிசைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட் வரைக்கும் நீங்கள் ரிசைன் பண்ணால் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஃபண்ட். இன்கேஸ் அந்த தேதியை தாண்டி நீங்கள் ரிசைன் பண்ணுறதாக இருந்தால், இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4ல நீங்கள் சீட்டை ரிசைன் பண்ணுறதாக இருந்தால் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஃபண்ட், ஓகேங்களா. இந்த 2 ரவுண்டுக்கும் ரீஃபண்டுங்கிறது கிடையாது. சீட்டு கிடச்சி நீங்கள் சேராமல் போனீங்கன்னா, சீட்டே கிடைக்கல, 4 ரவுண்ட் வரைக்கும் ட்ரை பண்ண எனக்கு சீட்டே கிடைக்கல, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஃபண்ட். இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ இது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு சினாரியோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஆல் இண்டியா கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட், ஓகேங்களா. ஆல் இண்டியா கோட்டாலையும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு, ஸ்டேட் கோட்டாலையும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு. ஆல் இண்டியா கோட்டால ஸ்டான்லி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அண்ட் ஸ்டேட் கோட்டால எம்எம்சி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாணவருக்கு எது பிடிக்குது அப்படின்னா எம்எம்சியில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறார், ஓகேங்களா. எம்எம்சியில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறார். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 ரவுண்டுமே வந்து ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது இருக்கு, ஓகேங்களா. ஃப்ரீ எக்ஸிட் இஸ் அவைலபிள் இன் ஆல் இண்டியா கோட்டா as well as ஸ்டேட் கோட்டா ஃபார் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அப்போ எம்எம்சியில் இவர் ஜாயின் பண்ணிடுறாரு, ஸ்டான்லி வேண்டான்னு என்ன பண்ணுறாரு, டிசைட் பண்ணுறாரு. த சேம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இப்போ சொல்கிறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தமிழ்நாட்டில் வந்து உதாரணத்துக்கு பிஎஸ்ஜி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் ராமச்சந்திரா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ராமச்சந்திரா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிஎஸ்ஜியா ராமச்சந்திரான்னு அவர் டிசைட் பண்ணும்போது ஐ எம் கோயிங் ஃபார் ராமச்சந்திரா அப்படின்னு எடுத்து பிஎஸ்ஜியை வேண்டான்னு சொன்னாருனாலும் ஹி இஸ் எலிஜிபிள் ஃபார் த ரீஃபண்ட், ஓகேங்களா. இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போடுறீங்க அப்படின்னா 2 lakh பே பண்ணணும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போடுறதாக இருந்தால் 2 lakh. கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் போடுறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் எய்ம்ஸ், ஜிப்மர், ஏஎஃப்எம்சி புனே இந்த மாதிரி காலேஜஸ் போடுறீங்க அப்படின்னா, இன்கேஸ் இஃப் யூ ஆர் அண்டர் ஓப்பன் கேட்டகரி நீங்கள் வந்து 10,000 rupees பே பண்ணணும் ஆஸ் பர் லாஸ்ட் இயர். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 5,000 rupees பே பண்ணணும். இது டெபாசிட் அமௌண்ட், சரிங்களா. டெபாசிட் அமௌண்ட் இதெல்லாம் செக்யூரிட்டி டெபாசிட், ரீஃபண்டபிள் டெபாசிட். இன்கேஸ் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு, நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் ரீஃபண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருக்கு, வேண்டான்னு சொன்னீங்கனாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஃபண்ட். பட் ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு திரும்பி வராது, ஓகேங்களா. திரும்பி வராது. இப்போ செகண்ட் ரவுண்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருக்கு, அந்த காலேஜில் நான் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் டவுன்லோட் பண்ணிட்டேன், காலேஜில் போய் சேர்ந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து சேர்றதுக்கு விருப்பம் இல்லை, அல்லது சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கல, ரிசைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் டிசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் போயிடும். கேன் ஐ பார்ட்டிசிபேட் இன் த தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு கேட்டால் எஸ், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தேர்ட் ரவுண்ட். ஆனால் திரும்பவும் நீங்கள் இந்த டெபாசிட் அமௌண்ட்டை பே பண்ணணும் ஆல் இண்டியா கோட்டாவில், ஓகேங்களா. ஆல் இண்டியா கோட்டாவில் திரும்பவும் பே பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல் இண்டியா கோட்டாவும் கிடச்சிருக்கு, தமிழ்நாடும் கிடச்சிருக்கு அப்படின்னா இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அதில் எப்படி இந்த 2 டிசிஷன் எடுக்கிறது, இந்த 2ல டேட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் கம்பேர் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துருங்க. இப்போ இதில் ஏதாவது ஒரு காலேஜ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, சின்ஸ் யூ ஹேவ் த ஆப்ஷன் ஆஃப் ஃப்ரீ எக்ஸிட், யூ வில் நாட் லூஸ் யுவர் செக்யூரிட்டி டெபாசிட். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் செகண்ட் ரவுண்டுக்கு போறீங்க அப்படின்னா செலக்டிவாக காலேஜ் போடுங்க, செலக்டிவாக காலேஜ் போடுங்க. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவில் போடுறீங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜஸ்லாம் சீட்டு கிடச்சா நீங்கள் சேருவீங்களோ அதை மட்டும் ஆட் பண்ணுங்க. அண்ட் அகைன் ஸ்டேட் கோட்டாலையும் எதுலலாம் சீட்டு கிடச்சா சேருவீங்களோ அதை மட்டும் ஆட் பண்ணுங்க. எல்லா காலேஜையும் போடணுங்கிற அவசியம் இல்லை.
இது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி செகண்ட் ரவுண்ட் ரீஅலாட்மெண்ட் போகிறவங்களுக்கு. இப்போ ரீஅலாட்மெண்ட்டில் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் தான் போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து டெபாசிட் அமௌண்ட் போயிடும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது, செகண்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்டிவ் காலேஜஸை மட்டும் தான் போடுறது அட்வைசபிள். சரிங்களா, அட்வைசபிள். உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் எந்த காலேஜ் வேணால் போடலாம், போடாமல் கூட இருக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். பட் ஆஸ் அன் எஜுகேஷனிஸ்ட் நான் சொல்கிறது என்னென்னா, செகண்ட் ரவுண்டில் you have the risk of losing your security deposit, so add only the preferred colleges. சீட்டு கிடைச்சா சேருவேன் அப்படின்ற காலேஜஸ் மட்டும் போடுங்க, எல்லா காலேஜையும் போட வேண்டாம். ஸோ இதுதான் ஆல் இண்டியா கோட்டாலையும் தமிழ்நாடுலையும் சீட்டு கிடைச்சா எப்படி டெபாசிட் அமௌண்ட்டை லூஸ் பண்ணாமல் போகிறது அப்படிங்கிறதுக்குரிய இது. இப்போ வந்து இந்த கேள்விக்குரிய பதிலையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு தமிழ்நாட்டில் வந்து செகண்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா தேர்ட் ரவுண்டு போகலாமா அப்படின்னு கேட்டால் எஸ், இந்த வருஷத்தில் தேர்ட் ரவுண்டுக்கும் ரீஅலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஎம்சிஹெச்னு வச்சுக்கோங்க. கேஎம்சிஹெச்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு சீட் கிடைச்சிருக்கு ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல. இந்த கேண்டிடேட் செகண்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் கோட்டா இன் எனி பிரைவேட் ஆர் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கிடைச்சா கூட போதும், நான் மூவ் பண்ண தயாரா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேண்டிடேட்டா இருக்கலாம். இருந்தாங்கன்னா யூ கேன் கிவ் ஒன்லி த செகண்ட் ரவுண்ட்ல வந்து அவருக்கு சாய்ஸஸ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸை மட்டும் அவர் வந்து விருப்பப்பட்டு கொடுக்கலாம். அவருக்கு பிடித்த கல்லூரிகள்லாம் இதெல்லாம் கிடைச்சா சேருவாரோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்போது செகண்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் பிரைவேட் காலேஜ் ஆர் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், அல்லது பிரைவேட் காலேஜ்ல நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நான் வந்து பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ்ல கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ். அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஓகே எனக்கு வந்து இங்க போனா 13.5 லட்சம் ரூபா டியூஷன் ஃபீஸ், இங்க வந்தா 4.5 லட்சம் ரூபா தான் ஃபீஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இஃப் ஹீ இஸ் டிசைடிங் டு கோ வித் பிஎஸ்பி he can join. சரிங்களா, செகண்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் பிஎஸ்பி வந்து ஆரம்பிச்ச புதிய கல்லூரி இல்லையா, நியூ காலேஜ். ஸோ அப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நாட் ஓன்லி பிஎஸ்பி, நியூ காலேஜஸ்ல ஜாயின் பண்ற யாரா இருந்தாலுமே டெஃபினட்டா அதை விட ஏதாவது கொஞ்சம் ஓல்டர் இன்ஸ்டிடியூஷன் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். அப்படி இருக்கிற மாணவர்கள் இந்த வருடம் தேர்ட் ரவுண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ தேர்ட் ரவுண்ட்ல அகைன் நீங்க வந்து கவர்மெண்ட் கோட்டால உங்களுக்கு எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் கிடைத்தா சேருவீங்களோ, பிடிச்சிருக்கோ அதை மட்டும் சாய்ஸ் லிஸ்ட்ல கொடுங்க. அப்படி போடும்போது மேபி அவருக்கு பிஎஸ்பிக்கு பதிலாக நந்தா மெடிக்கல் காலேஜ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாமே உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ரேண்டமா சொல்றேன், காலேஜ் நேம் இதெல்லாம் எதுவும் கிடையாது, ரேண்டமா சொல்றேன். இப்போ நந்தா காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னா பிஎஸ்பியை விட நந்தா இஸ் ஆல்சோ ஏ நியூ காலேஜ், பட் குவைட் ஓல்டர். பிஎஸ்பிக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்கன்றதுனால அது கிடைச்சிருக்கு. சரி ஓகே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போறதாக இருந்தா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 13.5 lakhs பே பண்ணியிருப்பாரு, செகண்ட் ரவுண்ட்ல இந்த 4.5 lakhs பே பண்ண வேண்டியதில்லை, தேர்ட் ரவுண்டுக்கும் டியூஷன் ஃபீஸை அவர் பே பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா, டியூஷன் ஃபீஸை பே பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா ஆல்ரெடி இவர் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத பே பண்ணியிருப்பாரு. செக்யூரிட்டி டெபாசிட்டும் ஆல்ரெடி பே பண்ணியிருப்பாங்க. whereas the hostel and other fees that you paid in the college அதெல்லாம் திரும்ப செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு நீங்க தனித்தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ். இந்த வருஷம் தமிழ்நாட்டில் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ரீஅலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, which is a very good move by தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து ஓரளவுக்கு கிளியர் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. வேற ஏதாவது கேள்விகள், வேற ஏதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ்ல உங்களுக்கு புரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.